மக்களே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் இந்த வீடியோ ப்ரெக்னென்சிக்கானது இல்லை, ஓகேவா? இது வந்துட்டு என்னோட ப்ரொஃபஷ்னல் லைன், ப்ரொஃபஷன் அப்படின்ட்டு சொல்கிறத விட நான் வந்துட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்னு வச்சுக்கோங்களேன், அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணால் ஓகே, உங்களுக்கும் இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு நீங்களும் தெரிஞ்சுப்பீங்களா? அதனால் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன், ஓகேவா? எல்லாருக்கும் ஆசை இருக்கும், ஆசைகள், கனவுகள். ஒரு வேலைக்கு போகணும், எடுத்தாப்புலே 1 லட்சம் 2 லட்சம் அப்படின்ட்டு ஏர்ன் பண்ணாட்டாலும் அட்லீஸ்ட் ஒரு மினிமம் சேலரியாக நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில ஜாப் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுவோம், கரெக்டாக? அது போல தான் நானும் கிடைக்கிற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் டைம் இருக்கிறப்போ எனக்கு தெரிஞ்சது ஏதாச்சும் அப்ளை பண்ணி விட்டுட்டே இருப்பேன். சரி, அப்படி அப்ளை பண்ணது தான் இந்த ஜிடிஎஸ் மக்களே. ஜிடிஎஸ்க்கு நான் வந்துட்டு ஒரு 4 to 5 டைம்ஸ் அதை அப்ளை பண்ணியிருக்கிறேன். கடந்த ஜான்வரி 2025 அப்போது நான் அப்ளை பண்ணியிருந்தேன். அந்த ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் ஷெட்யூல்லையும் அப்ளை பண்ணியிருந்தேன். ஆஸ் யூஷுவல் ஒரு ஆர்வம் தான் இல்லையா எனக்கு அதை பற்றின. ஒரு ஹானஸ்ட்டாக சொல்ல போனால் பிபிஎம்னா என்ன, ஏபிபிஎம்னா என்ன அப்படிங்கிற ஒரு மேல்நோட்ட ஒரு ஐடியா இருந்தது. மற்றபடி அதுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்குமா அப்படின்னு தெரிஞ்சு நான் அப்ளை பண்ணல, ஓகேவா? ஓகே, நான் வந்துட்டு ஜான்வரி 2025 உள்ள ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் ஷெட்யூல் ஜிடிஎஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தேன். ஆஸ் யூஷுவல் நான் என்ன நினச்சேன், ஒரு ஆர்வம் தானே, ஓகே ஃபெப்ரவரியில் எப்படியும் ஃபஸ்ட்டு ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் நேம் ரிலீஸ் பண்ணுவாங்க, நம்ம நேம் வந்திருக்கா செக் பண்ணி பார்க்குறது வரலை, ஓகேவா? வரலைங்கிறப்போ ஓகே, இந்த டைமும் இதாகிடுச்சு, வேறு ஜாப் இல்லாட்டி நெக்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். பார்த்தா 6வது ஷார்ட் லிஸ்டட் அந்த லிஸ்ட்டில் என்னோடய நேம் வந்தது, ஓகேவா? 6வது லிஸ்ட் எப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஜூலை 9, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஜூலை 9 ஈவினிங் 6:30 PM எனக்கு மெசேஜ் வந்தது. எனக்கு சந்தோஷம் தாங்க முடியலை. ஏன்னா என்ன சொல்கிறது, ஒரு ஜாப் கிடச்சிருக்கு, அதானே? சேலரி கம்மி அப்படியே இருந்தாலும் இது நமக்கு நம்ம மார்க் வச்சு நமக்கான ஒரு வேலை தந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஒரு 15 டேஸ்க்குள்ளே நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் போயிருக்கணும் அப்படின்ட்டு மெசேஜ் வந்திருந்து. அப்போது நான் வந்துட்டு பிபிஎம்க்கும் அப்ளை பண்ணியிருந்தேன், ஏபிபிஎம்க்கும், ரெண்டுத்துக்குமே ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்தேன், பிபிஎம் ஏபிபிஎம், ஓகேவா? எனக்கு ஏபிபிஎம் தான் கிடச்சிருந்து. பக்கத்தில் இருக்கிற பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸு அங்கே தான் கிடச்சிருந்து. எனக்கு வந்து ரொம்ப ஓகே, வீட்டு பக்கத்தில் தான் கிடச்சிருக்கு, நம்ம ஓகே அப்படி இப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் என்ன ஹைலைட்னா, நான் வந்து அப்போ கன்சீவாக இருந்தேன், ஓகேவா? இதுதான் பெரிய ஹைலைட்டே. நான் அப்ளை பண்ணும்போதே கன்சீவாக தான் இருந்தேன். ஜான்வரியில் அப்ளை பண்ணியிருந்தேன்ல, அப்போது ஹோப்ஃபுல்லி 5th மந்த் நினைக்கிறேன், ஓகேவா? நான் வந்து ஷார்ட் லிஸ்ட்டு 6th ஷார்ட் லிஸ்ட்டில் தானே என்னோடய நேம் வந்தது. அப்போது வந்துட்டு ஜூலை மந்தில் எனக்கு நிற மாதம், ஓகேவா? 9வது மாதம் நடந்துகிட்ருக்குது. நான் என்ன நினச்சேன், ஓகே நான் வந்துட்டு எதிர்பார்க்கல, கரெக்டாக இந்த டைமில் நம்மளோட நேம் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகும் நான் நினைக்கல. இன்னொரு என்னென்னா, சரி இந்த வாய்ப்பை விட்டால் வேறு சான்ஸ் வந்து கிடைக்குமா, நெக்ஸ்ட்டு டைம் அப்ளை பண்ணாலுமே நம்ம நேம் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகுமா அப்படிங்கிற ஒரு டவுட். ஓகே, இந்த வேலையை விட்டுறக்கூடாது, எப்படியாச்சும் கன்சீவாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கஷ்டப்பட்டு இந்த வேலையை அடித்து பிடிச்சி வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போயாச்சு. அதுக்கு முன்னாடி நான் ஒரு சிலர்கிட்ட கால் பண்ணி கேட்டேன், ஏபிபிஎம் ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும் அப்படி இப்படின்னு விசாரித்தேன். எல்லோரும் ஓகே தாம்மா, லெட்டர் டெலிவரி பண்ணுறது அப்புறம் டார்கெட்னு சொல்லிட்டு கொஞ்சம் இது பண்ணுவாங்க, மற்றபடி ஓகே தான், சமாளிச்சுக்கலாம். 15,000 சேலரினா பேசிக்கோட சேர்த்து, பேசிக் வேறு அலோவன்ஸ் எல்லாம் சேர்த்து 15,000 கிடைக்கும், அப்படி தானே? 15,000 சும்மா யாரும் தரமாட்டாங்கல்ல. ஸோ இது வந்து ஓகே தான், வீட்டு பக்கத்துலேயே ஒர்க்கு, நல்ல ஜாப் தான், கோ ஃபார் இட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, நானும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் போனேன். அங்கே போனால் ஓபிசி சர்டிஃபிகேட், எனக்கு ஃபஸ்ட்டு இதெல்லாம் தெரியாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்க்கு ஓபிசி சர்டிஃபிகேட்டை கொண்டு போயிருந்துருக்கணும், எனக்கு அந்த அவேர்னஸ்லாம் எனக்கு இல்லை. அங்கே போனால் ஓபிசி இல்லாமல் நீங்கள் ஓபிசி அப்ளை பண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. உடனே ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி மறுபடி போனேன். அங்கே போனால் அங்கே எஸ்பிஎம்மா ஹெட் போஸ்ட் ஆஃபீஸில் ஹையராக ஒருத்தங்க இருப்பாங்களா, அவங்க அன்றைக்கி இல்லை. சரியா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க மக்களே, நான் நிற மாதம் கர்ப்பிணியாக இருக்கேன். பஸ்ஸில் அங்கே இங்கேயும் போகிறேன். இதுக்கும் எங்கள் ஊர்லேருந்து ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு 2 hours ட்ராவல் வரும். அங்கே இறங்கி வேறையும் ஒரு பஸ் பிடிச்சி அதுக்கப்புறம் தான் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் போகணும். சரியா? ஒரு வைராக்கியம்தான், ஓகே எப்படியாச்சும் நம்ம இந்த ஜாபை செக்யூர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனது. 2வது நேரம் போச்சுலேயும் இல்லையா, அதுக்கப்புறம் கால் பண்ணிவிட்டு வாங்க, நீங்கள் நிற மாசமாக இருக்கீங்க, இப்படி அங்கே இங்கேயே அலையிறீங்களேம்மா, கால் பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நம்பர்லாம் தந்து விட்டாங்க.
ஹெட் போஸ்ட் ஆஃபீஸில் 3வது நேரம் போன டைம் தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ் ஆச்சு மக்களே. ஓகே, நமக்கு தேவை லீவ். அதானே, ஏன்னா நான் அப்போ நிற மாதம் கர்ப்பிணியாக இருக்கேன். இன்னும் 1 வீக்கில் எனக்கு பேபி பிறக்கும். ஓகேவா? பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி, அதுவும் 2 ஹார்ஸ் ட்ராவல் பண்ணி எனக்கு அப்போவே ரொம்ப திக்குன்னு தான் இருந்தேன். எங்கே தண்ணி கூட உடஞ்சிருமோ, பஸ்லேயே பேபி பிறந்துருமா, பல எண்ணங்கள் என் மைண்டுக்குள்ளே ஓடுது. இருந்தாலும் எப்படியாச்சும் இந்த ஜாபை வாங்கிடணும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு தான் வைராக்கியத்தில் போனேன். அங்கே போயிட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுது. அப்போ தான் மெதுவாக ஆரம்பித்தேன், மேம் ஏதாச்சும் மெட்டர்னிட்டி லீவ் கிடைக்குமா, இப்போ நான் நிற மாதம் கர்ப்பிணியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, ஜிடிஎஸ் நீங்கள் ஒர்க்கில் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ்டான்னு அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்துட்டு கன்ஃபர்மேஷன் லெட்டர் வருமா, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மெட்டர்னிட்டி லீவ் தருவாங்க. இது வந்து ஸ்டார்டிங். இப்போ தானே நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனே முடிச்சிருக்கீங்க, லீவுக்கு சான்ஸே இல்லைம்மா. இருந்தாலும் நீங்கள் நிற மாதம் கர்ப்பிணியாக இருக்கிறதால தரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அதை பற்றி ஐபி சார், அதாவது டிவிஷனல் ஆஃபீஸில் தான் நீங்கள் போய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு டிவிஷனல் ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஐபி சார்கிட்ட பேசலான்னு போனேன். அங்கே ஒரு மேடம் இருந்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, ஐபி சார் அவங்க ஏதோ ப்ரொஃபஷ்னல் லைன் ஏதோ ட்ரைனிங் சம்திங் வெளியே போயிட்டாங்க, வரதுக்கு அதாவது ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணி ரிட்டன் அந்த ஜாபில் ஜாயின் பண்ணுறதுக்கு அவர் வரதுக்கே 2 months ஆகும். இப்போ ஐபி சார் இருக்கிற இடத்துக்கு பதிலாக ஏஎஸ்பி சார் இருக்கிறாங்க, நீங்கள் ஏஎஸ்பி சார்கிட்ட பேசுங்க அப்படின்னாங்க. ஏஎஸ்பி சார் அன்றைக்கி நான் நேரில் போகும்போது அவங்க இல்லை சரியா, அதனால் அவங்க காண்டாக்ட் நம்பர் தந்தாங்க. எனக்கு ஒரு பயம், ஒரு ஹையர் போஸ்டிங்கில் இருக்கிற சார்கிட்ட எப்படி ஃபோன்லலாம் பேசுகிறது, நேரில் பேசினா தானே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நம்ம சிச்சுவேஷன் அப்படி இருக்குது இல்லையா, அவங்க நம்பர் தந்ததும் நான் வாங்கி பேசினேன். மீன்வைல் ட்ரைனிங், அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்ச அடுத்த 3 நாளே ட்ரைனிங் போக சொன்னாங்க. ஃபஸ்ட் டே ட்ரைனிங் டிவிஷனல் ஆஃபீஸில், செகண்ட் டே வந்து நான் கன்சீவாக இருக்கிறதால என்னோட சொந்த ஊர்லேயே போக சொன்னாங்க. 3வது நாள் நான் எங்கே செலக்ட் ஆகிருக்கேனோ அந்த பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸில் ட்ரைனிங் விட்டாங்க. ஓகேவா? ஆப்வியஸ்லி ஏபிபிஎம்னா லெட்டர் டெலிவர் பண்ணுறது அப்படி தானே. அப்போ 3வது நாள் நம்ம பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸில் மேக்ஸிமம் எல்லோரும் ட்ரைனிங்னா ஃபீல்டு ஒர்க் பார்ப்பாங்க, அதாவது லெட்டர் டெலிவர் பண்ணுற ட்ரைனிங் பார்ப்பாங்க. ஆனால் என்னால் முடியலை, ஏன்னா நிற மாதமாக இருக்கேன். நம்ம ஸ்கூட்டியில் எப்படி ட்ரைனிங் எடுத்துக்குதுன்னு அங்கே ஆல்ரெடி ஒரு ஓஎஸ் இருப்பாங்க, அவுட் சைடர் இருப்பாங்கள்ல, அவங்கள வச்சு தான் அவங்க தான் லெட்டர் டெலிவர் பண்ணாங்க. மற்றபடி எல்லாமே சொல்லி தந்தாங்க. அங்கே உள்ள பிபிஎம் ஓஎஸ்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க வந்துட்டு இதுதான் ஜாப் நேச்சர், இந்த ஸ்பீட் போஸ்ட்னால் இப்படி லெட்டரில் ஆரம்பிக்கும், எல்லாமே பாஸ்போர்ட்னா இந்த லெட்டர் எல்லாமே, அதாவது அந்த லெட்டர் சம்மந்தமாக என்னென்ன சொல்லி தரணுமோ எல்லா ட்ரைனிங்கும் எனக்கு முடிச்சு தந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நான் ஏஎஸ்பி சார்கிட்ட பேசினதே சரியா. ஏஎஸ்பி சார் கால் பண்ணி இப்படின்னா விஷயத்த சொன்னேன், சார் இப்படி என்னோட நேம், நான் ஏபிபிஎம்மாக இந்த பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸ் செலக்ட் ஆகிருக்கிறேன் எல்லாமே சொல்லிட்டு, ஓகே இப்போ என்னம்மா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் இப்படி நிற மாதம் கர்ப்பிணியாக இருக்கிறேன், எனக்கு மேட்டர்னிட்டி லீவ் தர முடியுமா சார், மேட்டர்னிட்டி லீவ்னாலும் அட்லீஸ்ட் ஒரு 3 month லீவ் தர முடியுமா, அப்படின்னா 3 month பேபிக்கும் கொஞ்சம் கழுத்து பிளத்துரும் அப்படி தானே, கொஞ்சம் அப்படி இப்படின்னு பார்த்துக்கலாம். ஏன்னா ஏபிபிஎம்ங்கிறப்போ நமக்கு 2-3 மணிக்கெலாம் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் எப்படியாச்சும் சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மாதமாவது லீவ் தாங்க சார்னு கேட்டேன். அவர் லீவெல்லாம் தர முடியாது, சான்ஸே இல்லை, நீங்கள் அடுத்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள், இந்த இதுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்களால் முடியலை அப்புறம் எதுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டார். ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் சரியா. நானும் முடிஞ்சவரை கெஞ்சி பார்த்தேன், சார் ப்ளீஸ் சார் நெக்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணால் இதை மாதிரி என்னோடய நேம் ஷார்ட் லிஸ்ட் ஆகுமா என்னன்ட்டு எனக்கு தெரியலை, இந்த டைம் கிடைச்ச வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாது சார், என்னோடய நிலைமையும் இப்படி இருக்குது, நிற மாதம் கர்ப்பிணியாக இருக்கிறேன், கொஞ்சம் லீவ் தாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி பார்த்தேன். சார் லீவெல்லாம் தர முடியாது, ஃபோனை வைமா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் வச்சுட்டு போயிட்டாங்க. எனக்கு ரொம்ப அழுதேன், ஏன்னா யாருமே என்கிட்ட இப்படி ஹார்ஷாக பேசினது இல்லை. ஃபஸ்ட் டைம் ஒரு ப்ரொஃபஷ்னல் லைனில் நம்ம ஒருத்தர்கிட்ட பேசும்போது இப்படி தான் இருக்குமா அப்படின்ட்டு ஒரு பல எண்ணங்கள் மைண்டில் ஓடிட்டு இருந்தது. அவர் என்ன டென்ஷனில் இருந்தாரோ, அவர் வேலை பிஸியில் இருந்திருக்கலாம் தானே. சரி ஓகே லீவ் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் அதனால் அடுத்த நாள் போனேன், என்னோடய பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸ் போனேன். நீங்களே சொல்லுங்கள் மக்களே, நிற மாதம் கர்ப்பிணியாக இருக்கேன், நான் எப்படி ஸ்கூட்டி ஓட்டிட்டு லெட்டர் டெலிவர் பண்ண முடியும்? இப்போ வந்துட்டு பக்கத்தில் இருக்குது, பக்கத்து வீட்டுக்கு லெட்டர் டெலிவர் பண்ணணுன்னா போயிடுவேன். ஒரு மெயின் ரோட்டில் வண்டி எடுத்து ஓட்டிட்டு கொஞ்சம் அது ரிஸ்கியான டாஸ்க் தானே, கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்கள். அதனால் அங்கே இருக்கிற அவுட் சைடர், அதுவுமே எம்ஓன்னு சொல்லுவாங்களா, அவர் பெர்மிஷனோட நான் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் இப்படி சார் நான் நிற மாசமாக இருக்கிறேன்,
அவுட் சைடர் வச்சு லெட்டர் டெலிவர் பண்ணுறேன், ஆனால் நான் ஆஃபீஸில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் நான் போனேன். சரியா, என்னோட ஜாப் அவுட் சைடர் பார்க்குறாங்க இல்லையா, நான் வந்துட்டு போஸ்ட்மேன் நோட்டு ஆஃபீஸில் ஏதாச்சும் வேலைகள் அதை பார்த்துட்ருப்பேன். லெட்டர் டெலிவர் பண்ணது அவுட் சைடர். ஓகேவா, அதனால் அப்படி தான் பண்ண முடியும், வேறு வழி இல்லை. ஏன்னா எனக்கு 1 வீக்கில் பேபி பிறக்கும், என்ன பண்ணுறதுன்னு தெரியலை எனக்கு. அதனால் வித் த பெர்மிஷன் ஆஃப் எம்ஓ அவர்கிட்ட கேட்டு தான் நான் அவுட் சைடர் வச்சு லெட்டர் டெலிவர் பண்ணேன். சரியா, ஓகே. இது வந்துட்டு அந்த இப்படி ஒரு சிச்சுவேஷன் ஒரு லைனில் போயிட்டுருக்கு. நான் செலக்ட் ஆன பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸ்லேயே அங்கே ஆல்ரெடி ஒரு இஷ்யூ இருந்திருக்கு. முன்னாடி ஒரு 10 இயர்ஸ் பேக் பிபிஎம்மாக இருக்கிறவங்க ஏதோ காசு ஏமாற்றிட்டாங்க, அது ரிலேட்டடாக அந்த பொதுமக்களுக்கு காசு ரிட்டன் வந்து சேர்ந்துதா அப்படி இப்படின்ட்டு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ண போகிறதா அங்கே ஏஎஸ்பி எம்ஓ கொஞ்சம் பெரிய அஃபிஷியல்ஸ்லாம் வர போகிறாங்க, அதாவது ஹெட் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற பெரிய அஃபிஷியல்ஸ்லாம் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ண போகிறதா எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது. சரியா, இதை சொன்னதுமே அங்கே உள்ள ஆப்வியஸ்லி எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, பிபிஎம் அங்கே அவுட் சைடர் எம்ஓ சார் எல்லாமே சொன்னாங்க. அதனால் ஏஎஸ்பி சார் வந்து நேரில் வருவாங்கம்மா, மீட்டிங் கண்டக்ட் பண்ண போகிறதால ஏஎஸ்பி சார் நேரில் வருவாங்க, நீ நேரில் பேசு, அவர்கிட்ட வந்து லீவ் பற்றி பேசு, கண்டிப்பாக லீவ் தருவார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நானும் ஓகே, ட்ரைனிங் முடிஞ்சு 3 நாள் ஆஃபீஸ் போனேன் மக்களே. அதுக்கப்புறம் 4வது நாளே இந்த மீட்டிங் நடந்தது. நான் செலக்ட் ஆன பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸ் அந்த ஊர்லேயே அந்த மீட்டிங் நடந்தது. ஏஎஸ்பி சார் நிறைய சார்லாம் கூட வந்திருந்தாங்க, எம்ஓ எனக்கு நேம் தெரில, எந்தெந்த போஸ்டிங்கில் இருக்காங்கலாம் நேம் தெரில, நிறைய பேர் வந்திருந்தாங்க. நான் நிறமாச கர்ப்பிணியாக வெளியே நின்னேன். ஒரு மண்டபம் மாதிரி இருந்து அங்கே வச்சு தான் மீட்டிங் நடந்தது. வெளியே நின்னே மக்களே, என்னை பார்த்து நீ உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேர் கூட எடுத்துரல யாரும். சரி அதை விடுங்களேன், சேருக்கெலாம் எடுத்துற வேண்டாம், என்னை எடுத்து கூட பார்க்கல மக்களே. இப்படி ஒரு ஜீவன் வெளியே நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உள்ளே இருக்கிறாங்க, டீ காஃபி குடிக்கிறாங்க, அவங்க வேலையை பார்க்குறாங்க, அவங்கவுங்க வேலையில் பிஸியாக இருக்காங்க. நான் வந்துட்டு பேச வேணாமா தயங்கி எட்டி பார்க்குறேன், என்ன யாருமே கண்டுக்கலை. சரியா, ஓகே சரி அவங்க பிஸியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணி ஒரு 2 ஹார்ஸ் கழிச்சு தான் என்னை உள்ளே கூப்பிட்டாங்க. அப்போ என்ன விஷயம், உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி சார் பேச ஆரம்பித்தாங்க. பக்கத்தில் இன்னொரு சாரும் இருந்தாங்க. அப்போ சார் இப்படின்னா செலக்ட் ஆகியிருந்தேன், நான் நிற மாதத்தில் நேம் ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எனக்கு லீவ் தாங்க சார், நான் வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 3 மந்த்ஸாவது லீவ் தருவீங்கன்னு எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிற போல் நான் பொலைட்டாக பேச ஆரம்பித்தேன். அவர் லீவெல்லாம் தர முடியாது, வேணால் கருணையின் அடிப்படையில் 1 மந்த் லீவ் தரோம், அதுக்கப்புறம் வந்துட்டு பேபி பிறக்கட்டும், அதுக்கப்புறம் ஃபர்தராக என்னன்ட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டார். சரியா, ஏஎஸ்பி சார் அப்படி சொல்லிட்டு விட்டுட்டார். அதுக்கப்புறம் ஓகே, எனக்கு என்ன பேசணும், ஏன்னா எல்லாருமே ஹையர் அஃபிஷியல்ஸாக எப்படி பேசணும் தயங்கி அப்படி நின்னேன். இப்போ ஃபஸ்ட் டைம் இல்லையா, எல்லோரும் அஃப்கோர்ஸ் அப்படி தான் இருக்கும். நான் நினச்சேன் ஓகே ஒரு 3 மந்த்ஸாவது லீவ் தருவாங்க கண்டிப்பாக, ஏன்னா நிறைய பேர் அப்படி சொன்னாங்க, நிறைய பேருக்கு 6 மந்த் கூட லீவ் கொடுத்துருக்காங்க. இப்படி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்ச கையோட இப்படி கன்சீவாக இருந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்கவுங்க ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் டிவிஷனல் ஆஃபீஸ் இதெல்லாம் பேசி 6 மந்த் கூட லீவ் கொடுத்துருக்காங்களாம். ஆனால் எனக்கு ஏன் அதுவும் கருணையின் அடிப்படையில் தான் 1 மந்த் லீவ் தரேன்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே நின்னேன். அப்போது சார் போகலாமா அப்படின்னு கேட்டேன். அவங்க 1 மந்த் தான் லீவ் சொல்லிட்டு நீங்கள் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி போகலாமான்னு கேட்டதுக்கு, வீட்டுக்கு போ, நீ எங்கேயும் போ அப்படிங்கிற மாதிரி ஒரு நக்கலாக பேசினாங்க. புரியுதா? எனக்கு நான் இதை என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஜிடிஎஸ்ஸாக வரீங்க அப்படின்னா உங்களுக்கு மரியாதை அப்படின்ட்டு ஒன்றுமே கிடையாது. சரியா, நீங்கள் 499 மார்க்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் பிபிஎம்மாக வந்தாலுமே பிபிஎம் ஏபிபிஎம்மாக வந்தாலுமே உங்களுக்கு மரியாதை அப்படின்ட்டு ஒரு இதுவுமே கிடைக்காது. சரி, இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நான் ஈவன் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன், என்ன கூட உட்காருன்னு சொல்கிறதுக்கு அங்கே யாரும் இல்லை மக்களே. ஒரு சேர் எடுத்து போட்டு உட்காரு, உள்ளே வா, இல்லைன்னா இவ்வளோ நேரம் நீ நட்டமாக நின்றுட்டே வெயிட் பண்ணிகிட்ருக்கிறிய, என்ன விஷயம், கொஞ்சம் பேசலாம் உட்காரு அப்படின்ட்டு எதுவுமே என்கிட்ட கேட்கல. ஓகேவா, நான் 2 ஹார்ஸ் வெயிட் பண்ணி அவ்வளோ நேரம் தயங்கி நின்று இந்த 1 மந்த் லீவ் வாங்குறதுக்காக, சரியா, நின்று பேசி அதுக்கப்புறம் சார் கிளம்பலாமான்னு கேட்டதுக்கு, நீ போ ஓகேம்மா போகலான்னு சொல்லியிருக்கணும், அதானே, நீ வீட்டுக்கு போ, எங்கேயும் போ, எனக்கு என்ன அப்படின்ட்டு அந்த ஒரு வார்த்தையை சொன்னார். எனக்கு அது ரொம்ப ஹர்ட் ஆச்சு. ஏன்னா எதுக்கு இப்படிலாம் பேசுகிறாங்க, நம்ம என்ன பெரிய தப்பாக பண்ணிட்டோம், அதானே, லீவ் கேட்டது ஒரு குத்தமாடா அப்படின்ட்டு
கிளம்பி வந்தாச்சு. 1 மந்த்து லீவ் தந்தாங்க. மீன்வைல் எனக்கு பேபி நடுவில் பிறந்தாச்சு. சரியா, கரெக்டாக 1 மந்த்க்கு அப்புறம் கால் பண்ண சொன்னாங்க. நானும் சரி நம்ம ப்ரொஃபஷன் கீன் அண்ட் கிளியராக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம டிவிஷனல் ஆஃபீஸில் ஒரு மேடம் நம்பர் என்கிட்ட உண்டு. அவங்ககிட்ட கால் பண்ணி இப்படி லீவ் அப்டேட்ஸ்லாம் கேட்பேன். சரியா, அவங்களும் நீ வந்துட்டு அப்போ ஏஎஸ்பி சார் தான் ஐபி சார் பதிலாக இருந்தாங்க இல்லையா. ஐபி சார் வந்து ட்ரைனிங் போயிருக்கதா சொல்லிட்டு, அப்போ ஐபி சார் ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்துட்டாருமா, நீங்கள் ஐபி சார்கிட்ட பேசிக்கோங்கன்னு ஐபி சார் நம்பர் தந்தாங்க. பழையபடி முதல்ல இருந்தால் தானே. பேபி பிறக்கிறதுக்கு முன்னாடியும் ஏஎஸ்பி சார்கிட்ட கால் பண்ணி அவர் லீவ் தர முடியாதுன்னு ஹார்ஷாக பேசினாங்களே மேம். ஐபி சாரும் அதே மாதிரி தானே பேசுவாங்க. ப்ளீஸ் நீங்கள் எனக்காக கொஞ்சம் பேசி பாருங்களேன்னு சொன்னேன். அப்போ அந்த மேடம், நானும் உங்களுக்காக பேசியிருக்கிறேன் லீவுக்காக, பேபி பிறந்து 30 டேஸ் தான் ஆயிருக்குது, எனக்கும் உங்கள் சுச்சுவேஷன் புரியுது, இருந்தாலும் நீங்கள் பேசணும்லாமா, அதனால் ஐபி சார் நம்பரை தந்தாங்க. ஐபி சாருக்கு கால் பண்ணி பேசினேன். ஐபி சார் நல்லா பொலைட்டாக தான் பேசினார். லீவ் கண்டிப்பாக தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 15 டேஸ் லீவ் எக்ஸ்டெண்ட் பண்ணார். சரியா, 15 டேஸ் லீவ் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சுது. என்னென்னா, ஐபி சார் வந்து எங்கள் பக்கத்து பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்துலேயே அவர் ஒரு விசிட் வந்தார். நேரில் பார்க்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சுது. அதனால் எம்ஓ சார்கிட்ட நான் இப்படி சொன்னேன், சார் இப்படி எனக்கு லீவ் பற்றி பேசணும் ஐபி சார்கிட்ட. ஏன்னா 15 டேஸ் தான் தந்திருக்காரு. 15 டேஸுங்கிறப்போ டக்குன்னு தான் முடிஞ்சிருமே தானே. அதுக்கப்புறம் மறுபடியும் கால் பண்ணி கேட்கணும். அப்போ எம்ஓ சார்கிட்ட மறுபடியும் அந்த டிவிஷனல் ஆஃபீஸில் ஒரு மேடம்கிட்ட கால் பண்ணி கேட்டப்போ, நீ எம்ஓ சார்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எம்ஓ சார்கிட்ட கால் பண்ணி பேசினா எம்ஓ சார் சொன்னாங்க, இப்படி ஐபி சார் இப்படி பக்கத்தில் ஒரு இடத்துக்கு விசிட் வந்திருக்காரு, நீ இருக்கிற இடத்துக்கு பக்கம் தானே, நேரில் வந்து பேசு அப்படின்னார். அப்போ நேரில் போய் அந்த ஐபி சார் இருக்கிற இடத்துக்கு போய் பேசினேன். நான் பேபி டெலிவரி டைமே மெடிக்கல் சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வச்சுருந்தேன். அதில் டாக்டர் 6 மந்த் அன்ஃபிட்னு நார்மலாக எல்லாேருக்கும் கொடுக்குற மாதிரி எனக்கும் மெடிக்கல் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. அந்த சர்டிஃபிகேட் எல்லாம் ஐபி சார்கிட்டையும் காட்டினேன். சார் என்கிட்ட சொன்னது இதுதான், இது வந்துட்டு நீ இப்போ இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கிற, உனக்கு நீ ஜிடிஎஸ்ஸாக வேலை பார்த்து கன்ஃபர்மேஷன் லெட்டர் 1 இயர்க்கு அப்புறம் வருமா, அதுக்கப்புறம் தான் உனக்கு மெட்டர்னிட்டி லீவே தர முடியும். இப்போ நீ 45 டேஸ் உனக்கு லீவ் தந்தாச்சு, ஃபர்தராக நான் லீவ் தருவேன், ஆனால் நீ இந்த டார்கெட் முடித்தா தான் நான் லீவ் தருவேன். ஆர்டி ஸ்கீமில் 15,000க்கு நீ ஆள் பிடிச்சி தந்தால் தான் நான் உனக்கு ஃபர்தராக லீவ் தருவேன் அப்படிங்கிறது போல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இனிஷியலாக நடுவில் நம்ம செலக்ட் ஆகிருந்தோம்ல அந்த பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸ்க்கும் ஜாயின் பண்ண சொன்னாங்க. ஏன்னா கண்டினியூஸாக லீவ் எடுக்க முடியாது, நடுவில் ஜாயின் பண்ணிவிட்டு லீவ் எடுக்கிற மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. நடுவில் ஜாயின் பண்ணுவேன், என்னோடய 1.5 மாதம் குழந்த மக்களை கையோடு கூட்டிகிட்டு போவேன். சரியா, அங்கே போஸ்ட் ஆஃபீஸில் இருந்து வேலை பார்ப்பேன். நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு நான் கன்சீவாக இருக்கும்போது 3 டேஸ் ட்ரைனிங் முடிஞ்சு பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ஒர்க் பண்ணேன். அவுட் சைடர் தான் லெட்டர் டெலிவர் பண்ணாங்கன்னு சொன்னேன் இல்லையா. அப்போ வந்துட்டு நான் அதுக்கப்புறம் ஏஎஸ்பி சார்கிட்ட பேசினேன் அப்படிலாம் சொன்னேன்ல. அப்போ ஏஎஸ்பி சார் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டார், நீ வந்து உனக்கு அவுட் சைடர் வச்சு வேலை பார்க்குற அளவுக்கு உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா அப்படின்னு கேட்டார். சரியா, ஆக்சுவலாக நான் எம்ஓ சார் பெர்மிஷனோட தான் நான் அவங்க அவுட் சைடர் வச்சு பார்த்தது. ஆனால் அந்த டைம் எனக்கு பேச்சே வரல மக்களே. இது கூட அவங்க புரிஞ்சிக்க முடியாமல் இருக்காங்க. நிறைய மாதமாக இருக்கிறேன், நான் எப்படி ஸ்கூட்டி ஓட்டிட்டு லெட்டர் டெலிவர் பண்ண முடியும்? பக்கத்து வீடு தான் கூட பண்ணிடலாம். இப்போ ஒரு மெயின் ரோடில் ட்ராவல் பண்ணி வெளியே போகணும் அப்படின்னா கண்டிப்பாக அவுட் சைடர் வச்சு தான். ஏன்னா என்னோடய சேலரி அவங்களுக்கு கொடுக்குறேன், சும்மா நம்ம எதுவும் பண்ணல, அதுதான் ரூல்ஸ், அப்படி தானே. ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் அப்படி பேசுனாங்க அப்படிங்கிறது போல் எனக்கு தோணுச்சு. இப்போது மறுபடியும் ஐபி சார்கிட்ட பேபியெல்லாம் பிறந்து நான் இப்போ ஐபி சார்கிட்ட பேசுகிறேன் இல்லையா. அப்போ ஐபி சார் வந்துட்டு கண்டினியூஸாக லீவ் எடுக்க முடியாது, நடுவில் ஜாயின் பண்ணி இந்த டார்கெட் முடித்தா தான் உங்களுக்கு லீவ் பற்றி பார்க்க முடியும் அப்படிங்கிறது போல் பேசினாங்க. அப்போவுமே குழந்தைய வீட்டில் விட்டுட்டு போக முடியாது. ஏன்னா 1.5 மாதம் குழந்தை அடிக்கடி ஃபீடிங் கேட்டு அழும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்வியஸாக வீட்டில் பச்சை குழந்தைய எப்படி விட்டுட்டு போக முடியும் அதானே. நான் அதனால் என் கூடவே நான் கூட்டிகிட்டு போனேன் என்னோடய பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு. அப்போயுமே நான் அவுட் சைடர் வச்சு தான் பார்த்தேன். உண்மை சொல்லணும் இல்லையா, ஏன்னா குழந்தைய வச்சுட்டு நான் எதிர்பார்த்தது அட்லீஸ்ட் பேபிக்கு கழுத்து நிற்கிற வரைக்குமா நமக்கு லீவ் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே அப்படி இல்லை மக்களே, 1 மந்த்லேயே ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ இந்த டார்கெட் முடித்தாதான் நான் உனக்கு லீவ் தருவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆர்டியில் நீ 15,000 போடணும், ஆர்பிஎல்ஐயில் நீ இவ்வளோ ஆளை பிடிக்கணும். நான் அப்பயுமே சொல்கிறேன், சார் நான் இன்னும் ஃபீல்டு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலை, எனக்கு இந்த ஊர் மக்கள் அவங்க யார் இன்னார் எப்படி அவங்கள்ட்ட பேசினா எப்படி ஸ்கீமில் வர வைக்க முடியும் அப்படிங்கிற ஐடியா ஒரு 1 வீக் அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த் ஒர்க் பண்ணால் தான் எனக்கு அந்த ஐடியா கிடைக்கும் இல்லையா.
அப்போனா இந்த ஸ்கீம் அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி ஆள் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் எனக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் அவங்க என்ன எம்ஓ சார் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி விடுமா, அவனோட அக்கா தங்கச்சி கூட பிறந்தவங்க சொந்தக்காரங்க அவங்களெல்லாம் ஸ்கீமில் போட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போனா தான் உனக்கு லீவ் கிடைக்கும் பார்த்துக்க, இல்லைன்னா லீவ் தர முடியாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரொம்ப டெரராகவே சொல்லிட்டாங்க. இப்படியே 2-3 மாதம் ஓடிச்சு மக்களே. ஒரு நவம்பர் வரைக்கும் இப்படியே ஓடிச்சு. பார்த்தேன், என்னால் முடியலை. ஏன்னா நம்ம பேபி ஆல்ரெடி எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. பேபியை பார்க்கணுமா, நான் வந்துட்டு உண்மையை சொல்லப்போனால் இப்படி நினச்சி நான் அந்த ஜாபை அப்ளை பண்ணலை. ஓகேவா, எனக்கு லீவ் அட்லீஸ்ட் ஒரு 3 மந்த்தாவது லீவ் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அப்ளை பண்ணது. ஆனால் கடைசியில் அவங்க டார்கெட் அப்படிங்கிற பேரில் நீ இது பண்ணாதான் நான் உனக்கு 10 டேஸ் லீவ் தருவேன், புரியுதா, ஒரு 5 டேஸ் லீவுக்காகவும் நீங்கள் ஒரு டார்கெட் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும். எனக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆகிட்டு, என்னடா இது, நம்ம ஏபிபிஎம்னா லெட்டர் டெலிவர் பண்ணுறது, டார்கெட் முடித்து கொடுக்கணும் தான், அதுக்காக நம்ம இன்னும் ஒர்க்லேயே ஜாயின் பண்ணலையே, ஃபீல்டு ஒர்க்கே நம்ம இன்னும் போகலையே, அதுக்குள்ளாடி நீ இவ்வளோ ஸ்கீம் முடிச்சு தரணும், இவ்வளோ காசுக்கு நீ ஆள் பிடிச்சி தந்தால் தான் உனக்கு லீவ் அப்படிங்கிற மாதிரி பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க மக்களே. எனக்கு பார்த்தேன், ரொம்ப ப்ரெஷர் ஆகிட்டு, எனக்கு உடம்பு சரியில்லாமல், குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல், கடைசியில் ஓகே வேண்டாம், இந்த ஜாபே வேண்டாம், இப்போதைக்கு நம்ம நிலமை சரியில்லை, நம்ம நேரம் இப்படி ஆகிட்டு இல்லையா, என்னால் ப்ரெக்னென்சி டைம் நடுவில் மாட்டி குழந்தை இனிஷியல் ஸ்டேஜில் இருந்து குழந்தையும் பார்க்க முடியாமல் ஒர்க்கும் பார்க்க முடியாமல் நான் ரிசைன் பண்ணிட்டேன் மக்களே. இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்கக்கிட்ட கன்சீவாக இருக்கவங்க தயவு செஞ்சு அப்ளை பண்ணாதீங்க. இல்லைனா நீங்கள் இந்த இந்தியா போஸ்ட் அவங்கக்கிட்ட நான் டைரெக்டாகவே சொல்கிறேன், நீங்கள் வந்துட்டு ஒரு ஜாப் ரிக்ரூட்மெண்ட் ஜிடிஎஸ்க்காக போடுறீங்க அப்படின்னா கன்சீவாக இருக்கிறவங்க அப்ளை பண்ணாதீங்க அப்படின்ட்டு அதில் மென்ஷன் பண்ணிடுங்க. நாங்களும் என்ன சொல்கிறது, ஒரு வேலைக்கு போகணும், அட்லீஸ்ட் ஒரு ஃபேமிலியை கொஞ்சமாவது சப்போர்ட் பண்ணுற அளவுக்காவது ஒரு காசு ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் நாங்கள் அப்ளை பண்ணுறோம், சரியா. இன்னொரு இது, நாங்கள் ஹையஸ்ட் மார்க்கும் செக்யூர் பண்ணியிருக்கிறோம், அந்த ஒரு ஓகே நமக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குதே அப்படின்ட்டு தான் நாங்கள் அப்ளை பண்ணுறோம். நீங்கள் வந்துட்டு இங்கிலீஷ் எங்கள் நேமை ஷார்ட் லிஸ்ட்டும் பண்ணி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் முடித்து லீவ் கேட்டால் லீவ் தர மாட்டேன், டார்கெட் முடித்தாதான் தருவேன்ட்டு பிளாக்மெயிலும் பண்ணி, அது எதுக்கு, அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மென்டல் ப்ரெஷர் மாதிரி தான் மக்களே. நீங்கள் நினைக்கலாம், ஓகே நான் இதெல்லாம் எனக்கு இதெல்லாம் சர்வசாதாரணம், நான் இதெல்லாம் ஓகே நான் கோப்பப் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் தைரியமாக அப்ளை பண்ணுங்கள். மற்றபடி எனக்கு வந்துட்டு பிஞ்சு குழந்த தனியாக விட்டுட்டு போக முடியாது, அதாவது பிஞ்சு அதாவது ஒரு 1.5 மாதம் குழந்தைய வீட்டில் விட்டுட்டு வேலைக்கு போகிற அளவுக்கு நான் வந்துட்டு இப்போது ரெடி ஆகலை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கன்சீவாக இருக்கவங்க அப்ளை பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேவா மக்களே, இது வந்து பர்சனலாக எனக்கு லாஸ்ட் இயர் நடந்த விஷயம். இது நீங்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, இப்படியும் அதாவது இந்த பிபிஎம் ஏபிபிஎம் ஃபீல்டில் இருக்குது அப்படி நீங்களும் தெரிஞ்சுக்கணும். நான் இதில் யாரையுமே குறை சொல்ல நினைக்கல, எல்லாருமே அவங்கவுங்க வேலையை தான் பார்க்குறாங்க. இப்போ பாருங்கள், ஏஎஸ்பி சாருமே அவருக்கு ஹையஸ்ட் பிளேஸ்லேருந்து ப்ரெஷர் வரும் இல்லையா, இவ்வளோ டார்கெட் நீங்கள் முடிக்கணும் அப்படிங்கிறது போல். ஐபி சாருமே அதே தான், அவருக்கு ஹையர் பொசிஷன்லேருந்து அவருக்குமே ப்ரெஷர் வரும், இவ்வளோ டார்கெட் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு. அப்போ அந்த ப்ரெஷரை அவங்க நம்ம மேலே காட்டுவாங்க, நீங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இதில் நான் யாரையுமே குறை சொல்ல நினைக்கல. சரி, அட்லீஸ்ட்டு கன்சீவாக இருக்கவங்கள ஒரு மனித நேயத்தோட ஒரு மனிதாபிமானத்தோடு பாருங்கள் அப்படின்ட்டு ஒரு கருத்து நான் சொல்கிறேன். ஜான்வரி 2025 அப்ளை பண்ணும்போது நான் 3 மந்த்ஸ் கன்சீவாக இருந்தேன் மக்களே. ஆனால் என்னோட நேம் 6th ஷார்ட் லிஸ்ட்டில் வந்துன்னு சொன்னேன் இல்லையா, ஜூலை மந்த் வந்தது. அப்போது எனக்கு 9th மந்த் ரன் ஆகிட்டு இருந்தது. 9th மந்த்துங்கிறப்போ பேபி வந்துட்டு எப்போனாலும் பிறக்கலாம் இல்லையா, அதனால் சொல்லிட்டு தான் லீவுக்காக அவ்வளோ ப்ரெஷர் பண்ணி இனிஷியலாகவே நான் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸில் எல்லாட்டையும் இன்சிஸ்ட் பண்ணி கேட்டது. வேறு ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு ட்ரைனிங் போயிட்டு என்னோட பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸ்க்கே ஒரு 3-4 டேஸ் நான் ஒர்க் போயிருப்பேன். அப்படி இல்லை, அதுலேயே 1 மந்த் போயிடுச்சு. எனக்கு ஆகஸ்ட் 1st வீக்கில் தான் பேபி பிறந்தாங்க. கரெக்டாக 40 வீக்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் பிறந்தாங்க. செப்டம்பர் வரைக்கும் கரெக்டாக அந்த 1 மந்த் வரைக்கும் லீவ் பற்றி எதுவுமே என்கிட்ட பேசாமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதான் சொன்னேன் இல்லையா, இந்த டார்கெட் முடிச்சாதான் உனக்கு இவ்வளோ டேஸ் லீவ் அப்படிங்கிறது போல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க மக்களே. உங்கள் யாருக்காச்சும் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா, டாட்டா, பை பாய், டேக் கேர்.